இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்துல கூடி நிற்கிற யாவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்களை பரலோகத்தின் தேவன் மிகவும் நேசிக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக பிறந்தார். அவர் இந்த பூமியில வந்து மனிதர்களை சந்தித்து சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மதமாற்றும்படி வராமல் ஒவ்வொரு மனுஷனுடைய மனதையும் மாற்றும்படி இந்த பூமியில இயேசு வந்தார். இந்த பூமியில் மனுஷனை படைத்த ஆண்டவர் ஒரு கட்டத்துல இந்த பூமியில மனுஷனை ஆண்டவர் படைத்தார். எப்படி படைத்தார் அப்படின்னா, தன்னுடைய சாயலாக படைத்தார். தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே ஆண்டவர் மனுஷனை படைத்தார், மனுஷனை சிருஷ்டித்தார். தன்னுடைய சாயலை மனுஷனுக்கு கொடுத்தார், தன்னுடைய உருவத்தை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்தார். ஆண்டவர் விரும்பினார், பார்க்க தன்னை போலேயே இருக்கணும், நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே மனுஷனும் இருக்கணும், என்னுடைய சுபாவம் எப்படி இருக்கிறதோ அப்படியே மனுஷனுடைய சுபாவமும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் மனுஷனுடைய கிரியைகள், சுபாவங்கள், செயல்கள் நித்தமும் பொல்லாதவைகளாகவே இருந்தது. பாவியாக மனுஷன் மாறினான். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். தன்னுடைய தோற்றத்தை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்தார், தன்னுடைய சாயலை மனுஷனுக்கு கொடுத்தார். தன்னை போலவே மனுஷன் வாழுவான் என்று சொல்லி நினைத்தார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்ததுபடி மனுஷன் இந்த பூமியில வாழல. ஆண்டவரை போல பரிசுத்தமாய் வாழல. ஆண்டவர் அன்பானவர், மனிதர்கள் அப்படி அல்ல. அநியாயக்காரர்களாய், அக்கிரமக்காரர்களாய் இந்த பூமியில வாழ ஆரம்பித்தார். ஆகவே 2000 வருடங்களுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பி பிதாவினுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பட்டணங்களில, கிராமங்களில, கடற்கரையில ஜனங்களை சந்தித்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்த முதல் வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. ஒருவனாகிலும் கெட்டு போகிறது என்னுடைய சித்தம் இல்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். எல்லா மதங்களும் இன்றைக்கு சொல்லுகிறது பரலோகம் உண்டு, நரகம் உண்டு என்று. ஒரு மனுஷன் பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாய் வாழ்வானால் அந்த மனுஷன் பரலோகத்துக்கு போவான். தேவனுக்கு பிரியமில்லாததை இந்த பூமியில செய்து பாவமாக, சாபமாக, அக்கிரமமாக, அநியாயமாக இந்த பூமியில வாழ்ந்தால் அவன் நரகத்துக்கு போவான். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சொன்னால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்களுக்குள்ளாய் இருக்கிற சுபாவங்கள், எப்படி மனுஷன் வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிறதை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல மாம்சத்தின் கிரியைகள், அதாவது மனுஷனுடைய கிரியைகள் எப்படியெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது என்கிறதை பரிசுத்த வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். மனுஷனுடைய மாம்சத்து கிரியைகள், மனுஷனுடைய சுபாவ கிரியைகள் எப்படியெல்லாம் இருக்கின்றால், மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம்,
இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு மனுஷன் பரிசுத்தமாய் உண்மையாய் வாழுகிறதில்ல. கணவன் மனைவிக்கு உண்மையாய், மனைவி கணவனுக்கு உண்மையாய், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையாய் வாழுகிறதில்ல. விபச்சாரக்காரனாய், விபச்சாரிக்காரியாய், வேசித்தனத்துல, பாவத்துல, அசுத்தத்துல, துன்மார்க்கமான வாழ்க்கையில மனிதர்கள் வாழுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சந்தித்துதான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்படியே கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்டது போல மாம்சத்தின் கிரியைகள், விபச்சாரம் மாம்சத்தின் கிரியைகள், அது தேவனுடைய கிரியைகளோ செயல்களோ இல்லை, அது மனுஷீக கிரியைகள். இதிலிருந்து ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தம், காம விவாகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு மேல பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து அவனுடைய வளர்ச்சி பிடிக்காமல் அவனுடைய குடும்பத்திற்கு மேல ஒரு பகை உணர்வு, ஒரு பொறாமையின் எண்ணம் ஆகியனால சில மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பி பில்லி சூனியம், பகை, இப்படியெல்லாம் மனிதர்கள் இந்த பூமியில வாழுகிறார்கள். பில்லி சூனியம் வைக்கிற காரியங்கள் நம்மளுடைய கிராமங்களில பல இடங்களில கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற மாம்சத்தின் கிரியைகள், பில்லி சூனியம், பகை. ஒரு மனுஷன் பகையோடும் பில்லி சூனியத்தோடும் வாழுவானானால் அந்த மனுஷனுடைய முடிவு நல்லா இருக்காது, ஆசீர்வாதமா இருக்காது, பரலோகத்துக்கு அவனால போகவும் முடியாது. ஆகையனால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பகைகள் வேண்டாம், பில்லி சூனிய வேண்டாம், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவருடைய மாந்திரிக கிரியைகள் வேண்டாம். எத்தனையோ பேர மனிதர்கள் பொறாமையினால, பகையினால, விரோதத்தினால, பில்லி சூனியத்தினால சிலரை பைத்தியமாக்கி இருக்கிறார்கள். சிலருடைய குடும்பத்திற்கு விரோதமாய் வைத்து தொழிலையும் வியாபாரத்தையும் கெடுக்கிற சூழ்நிலைகளும் சில இடங்களில் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதென்று. பகையோடு வாழ வேண்டாம். நிறைய மனிதர்கள், வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறாராம், அன்பான தேவனா. அப்படியே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட மனிதனும் இந்த பூமியில் அன்பாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனுஷனும் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் போதிக்கிறார், அதை விரும்புகிறார். நம்முடைய விருப்பத்தின்படி இந்த பூமியில வாழுவோமே ஆனால் ஆசீர்வாதத்திற்கு நம்ம தூரமா இருப்போம். படைத்த தேவனுக்கு பிரியமா இந்த பூமியில வாழுவோமே ஆனால் நம்மேல கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் ஒரு மனுஷனை கொலை செய்யவே பல மாதங்களாக, பல வருஷங்களாக திட்டம் தீட்டி அலைகிறவர்களும் உண்டு. உன் முடிவு ஆசீர்வாதமாய் இருக்காது என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பகை உணர்வில் இருந்து அன்புக்குள்ளாய் நம்ம கடந்து வருவோமேயானால் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய தலைமுறையும் ஆசீர்வதிப்பார். பகையோடு அலைகிறவர்கள் ஏராளம் உண்டு. எப்ப அவனை கொல்லலாம், எப்ப அவனை கொலை செய்யலாம், இப்படியே நிறைய பேர் அலைகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் இன்றைக்கு சந்திக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இந்த பூமியில் அதிகபட்சமாய் ஒரு மனுஷன் 70 வயசோ 80 வயசோ 90 வயசோ தான் வாழ முடியும். ஆனா பரலோகத்தில் நித்திய காலமாய் நம்ம வாழ போகிறோம். இந்த பூமியில் அநியாயத்தோடும் பகையோடும் கொலைவெறியோடும் பில்லி சூனிய பகையோடும் நாம் அலைவோமே ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு தள்ளப்படுவோம். பரலோகத்துல ஒரு மனுஷனுடைய ஆத்துமா நித்திய காலமாய் வாழுகிறது போலவே நரகத்திலையும் ஒரு மனுஷனுடைய ஆத்துமா நித்திய காலமாய்
வேதனை அனுபவிக்கும். இருக்கவே முடியாது. அது கொடூரமான ஒரு இடம், பயங்கரமான ஒரு இடம். அக்கினியும் கந்தகமும் நரகத்தில் எரிந்து கொண்டே இருக்கும். அதில் ஒரு மனுஷன் நித்திய காலமாக, ஒரு வருஷத்தினுடைய லிமிட் கிடையாது, ஒரு நாட்களுடைய லிமிட் கிடையாது. அது நித்திய காலம் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தினுடைய வாழ்வு சுகமாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும். அங்கே வியாதிகள் அல்ல, அங்கே போராட்டங்கள் அல்ல. பூமியில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் கூட பரலோகத்தில் கிடையாது. அங்கே தேவனோடு இருப்போம். ஆகவே தேவனோடு நாம் இருக்க விரும்பினால் இந்த பூமியில் பகை உணர்வு, விபச்சாரம், வேசித்தனம், கொலைவெறி, பில்லி சூனியம், விரோதங்கள், வைராக்கியங்கள், நிறைய பேருக்குள்ளாய் பயங்கரமான வைராக்கியம். அவனா நானா, ஜாதி வைராக்கியம், மத வைராக்கியம், குடும்பத்திலேயே அண்ணன் பெரியவனா தம்பி பெரியவனா போட்டி, பயங்கரமான வைராக்கியம். வைராக்கியத்தோடு வாழுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லலை. அன்பாய் வாழும்படி சொன்னார். வைராக்கியத்தோடு வாழுவோமே. ஆனால் வைராக்கியம் பாராட்டுகிறதுனால, வைராக்கியத்தை இருதயத்தில் வைக்கிறதுனால எத்தனையோ மனுஷன் சொந்த சகோதரனுக்கு விரோதமாய், சகோதரிக்கு விரோதமாய் கூட வாழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வைராக்கியம், சொத்து பிரச்சனையில் வைராக்கியம், பண பிரச்சனையில் வைராக்கியம், குடும்பத்தில் வைராக்கியம். அன்பாய் இருப்போம். தேவன் அன்பை எதிர்பார்க்கிறார். எரிச்சலோடு, பொறாமையோடு, வைராக்கியத்தோடு, பகையோடு வாழுவோமே. ஆனால் அப்படிப்பட்ட நம்மை தான் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. ஆகவே ஆண்டவர் மாம்சத்தின் கிரியைகள், விபச்சாரமான பாவம், வேசித்தனம், பொல்லாப்பு, பகை, கொலை, கொள்ளை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் விட்டு விலகுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள தகப்பனே, உடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். ஜனங்களுக்குள்ளாய் மாற்றங்கள் வரட்டும், பொல்லாத வழிகளில் இருந்து விலகட்டும். இவர்களை ஆசீர்வதித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே.